விளாக் எடுக்கலான்னு ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இங்கே செம்ம மழை. அதையும் தாண்டி நான் விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் கார சுழியம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டையும் தட்டி சேர்த்துக்கங்க. ஒரு நறுக்கின தக்காளி சேர்த்து குழைவாக வதக்கிக்கங்க. ஒரு ஸ்பூன் சில்லி பவுட்ரு சேர்த்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ண பொட்டேட்டோ சேர்த்துக்கங்க. நான் உப்பு சேர்த்துருக்கேன், ஆனால் வீடியோவில் காட்டலை. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம். மைதாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கங்க. மாவு இந்த பதத்தில் இருக்கணும். கடாயில் எண்ணெய் காஞ்சதும் அந்த பால்ஸை மைதா மாவில் டிப் பண்ணி பொன்னிறமாக வரும் வர பொரித்து எடுத்துக்கங்க. இப்போது சுவையான கார சுழியம் ரெடி.